சென்னை பல்லாவரத்தில் ரீல்ஸ் வீடியோ எடுப்பதற்காக 17 வயது சிறுவன் இயக்கிய KTM பைக் விபத்தில் சிக்கி ஒரு பள்ளி மாணவன் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம். எமது செய்தியாளர் பவித்ரகுமார் இணைகிறார். வணக்கம் பவித்ரகுமார், இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? உயிரிழந்த பள்ளி சிறுவன் யார்? அதே நேரத்தில் இந்த வாகனத்தை இயக்கிய சிறுவனுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது இந்த சென்னை பல்லாவரம் சந்தை சாலையில் இந்த ரீல்ஸ் எடுக்கும்படி KTM பைக்கில் அதிவேகமாக சென்ற இந்த 17 வயது சிறுவன் இந்த எதிரே வந்த பைக்குடன் நேருக்கு நேர் மோதி விபத்தில் சிக்கியதில் அந்த சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். வார சந்தை தவிர்த்து மற்ற நாட்களில் பல்லாவரம் சந்தை சாலையில் இளைஞர்கள் அதிவேகத்தில் இந்த பந்தயம் போடுவதும் ரீல்ஸ் எடுப்பதும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அந்த சாலையை பயன்படுத்தும் பொதுமக்கள் போக்குவரத்து போலீசாரும் பலமுறை புகார் தெரிவித்திருந்தனர். ஆனாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு இருந்துள்ளது. இந்நிலையில் ஜமீன் பல்லாவரத்தை சேர்ந்த 17 வயது சிறுவன் அப்துல் அகமது தனது அண்ணனுடைய KTM பைக்கில் 15 வயது சிறுவன் சுஹேல் அகமதுடன் அதிவேகமாக சென்றபோது எதிரே வந்த ஹோண்டா ஆக்டிவா பைக்குடன் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் இரு பைக்குகளும் பயணம் செய்த 5 பேரும் தூக்கி வீசப்பட்டனர். இந்த விபத்தில் KTM பைக்கில் சென்ற சுஹேல் அகமது சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மற்ற 4 பேரும் கடுமையாக காயமடைந்தனர். பொதுமக்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து போலீசார் உயிரிழந்த மாணவனின் உடலை சுமார் 2 மணி நேரம் கழித்தே குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். சம்பவம் நடந்து வெகு நேரமாக இறந்தவரின் உடலானது இந்த சாலையின் ஓரமாகவே போடப்பட்ட காட்சி அங்கு சென்றவர்களை அதிர்ச்சி அடைய செய்தது. காயமடைந்த 4 பேரும் முதலில் தாம்பரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பின்னர் தீவிர சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். முதற்கட்ட விசாரணையில் ஆக்டிவா பைக்கில் பயணம் செய்த 3வரும் மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்த முகர்ஜி, அங்கித் ராஜன் மற்றும் டெல்லியை சேர்ந்த சர்மா என தெரிய வந்துள்ளது. இவர்கள் விமான நிலையம் அருகே உள்ள தனியார் ஹோட்டலில் சமையலர்களாக பணியாற்றி வருகின்றனர். பணி முடிந்து பல்லாவரத்தில் தங்கியிருந்த விடுதிக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. ரீல்ஸ் எடுப்பதற்காக சிறுவன் அதிவேகமாக பைக் ஓட்டியதால் ஏற்பட்ட இந்த விபத்து இந்த பல்லாவரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனிமேலும் அந்த பல்லாவரம் சாலையில் ரீல்ஸ் எடுப்பது, பந்தயம் போடுவது, அதிவேகமான பைக் பந்தயம் போன்றவற்றை கடுமையாக தடுக்க போக்குவரத்து போலீசாரும் சட்டம் ஒழுங்கு போலீசாரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். நன்றி பவித்ரகுமார், உங்களுடைய தகவல்களுக்கு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.